திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 895. அதிகாரம் பெரியாரை பிழையாமை. காராகிட்டானை மங்கோலிய பேரரசின் தலைவர் செங்கிஸ்கான் கைப்பற்றிய பிறகு குவாரஸ்மீட் பேரரசிடம் ஒரு எல்லையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. இதனால் செங்கிஸ்கான் குவாரஸ்மீட் பேரரசின் தலைவரான ஷா அலாத் தின் முகமது அவரிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுமார் 500 போர் வீரர்கள் செங்கிஸ்கானுக்காக வணிகத்திற்கு பொருட்களை சுமந்து வந்தனர். அவ்வாறு சுமந்து வந்தவர்களை ஷா அலாத்தின் முகமது அவர்கள் அவரது ஆள்களை அனுப்பி கைது செய்து கொன்றுவிட்டார். இந்த தகவலை தெரிந்து கொள்ள 2 தூதுவர்களை செங்கிஸ்கான் குவாரஸ்மீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அந்த அனுப்பி வைத்த அந்த 2 தூதுவர்களையும் ஷா அலாத்தின் முகமது அவர்கள் அவர்களது ஆட்களை வைத்து அந்த இருவரினுடைய தலையை துண்டிக்கப்பட்டு திரும்பி மங்கோலியாவிற்கே அவ்வுடலை அனுப்பி வைத்தார். இதனை கண்டதும் செங்கிஸ்கான் பெரும் கோபத்திற்கு உள்ளானார். உடனே படையெடுத்து குவாரஸ்மீனிடம் போர் புரிந்தார். அந்த போரில் செங்கிஸ்கான் எளிதில் வென்றார். ஷா அலாத்தின் முகமது அவர்களை வென்று கொன்று அந்த நாட்டை கைப்பற்றினார். அது மட்டுமல்லாது குவாரஸ்மீனில் இருந்த லட்சக்கணக்கான வீரர்களை கொன்று குவித்தார். மேலும் குவாரஸ்மீடை கைப்பற்ற செங்கிஸ்கான் உதவி கேட்டபோது யாரெல்லாம் உதவி செய்யவில்லையோ அந்த நாடுகளோடும் போர் விரிந்து அவர்கள் எல்லாம் வென்றார். மிக்க வலிமை உள்ள அரசனால் வெகுளப்பட்டவர் அவரிடமிருந்து தப்புவதற்காக எங்கே சென்றாலும் அவர்களால் வாழ முடியாது என்பதை யாண்டு சென்று யாண்டும் உளராகார். வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வலிமையுடையவரின் கோபத்திற்கு உள்ளாகுதல் அழிவு, வலிமையுடையவரின் துணையே தெளிவு.